பார்லிமென்ட் மழைக்கால கூட்டத்தொடர் துவங்குவதை முன்னிட்டு டெல்லியில் அனைத்து கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் கிரிமினல் குற்றவாளிகளை தேர்தலில் போட்டியிட தகுதி நீக்கம் செய்து உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள தீர்ப்பு குறித்து பல்வேறு கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தன. பார்லிமென்ட் மழைக்கால கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 5ஆம் தேதி துவங்குவதை முன்னிட்டு அனைத்து கட்சிகள் கூட்டத்தை பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் கமல்நாத் கூட்டினார். எதிர்க்கட்சித் தலைவர்கள் சுஷ்மா ஸ்வராஜ், அருண் ஜேட்லி, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் சீதாராம் யெச்சூரி, டி ராஜா, திமுக சார்பில் TR பாலு, அதிமுக சார்பில் மைத்ரேயன், தம்பிதுரை, ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் சிதம்பரம், சுஷில்குமார் ஷிண்டே உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கிரிமினல் வழக்குகளில் MP, MLAக்கள் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டவுடனே தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்றும், சிறையில் இருக்கும் அரசியல்வாதிகள் தேர்தலில் போட்டியிட தடை போன்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகளுக்கு அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அரசியலில் வேண்டாதவர்களை பழிவாங்க உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகள் பயன்படும் அபாயம் இருப்பதாக பாரதிய ஜனதா அச்சம் தெரிவித்தது. ஆகவே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர வேண்டுமெனவும், பார்லிமென்டின் உயர்ந்த அதிகாரம் அழியாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும், நீதிபதிகள் நியமன நடைமுறையில் மாற்றம் கொண்டு வரவும் அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகள் வலியுறுத்தினர். கூட்டத்துக்கு பிறகு பேட்டியளித்த கமல்நாத், மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடக்க அனைத்து கட்சிகளும் ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார். Well, we've had a very constructive all-party meeting and there is complete consensus on the smooth running of this session and this being a constructive session. லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா கூறுகையில், நடப்பு கூட்டத்தொடரிலேயே தெலுங்கானா தனி மாநில மசோதாவை கொண்டுவர பாரதிய ஜனதா வலியுறுத்தும் என்றார். तो दोनों उन पर और तीसरी हमने मांग की है कि तेलंगाना का बिल आप इसी सत्र में लेकर आइए, क्योंकि अभी तक जो फैसला हुआ है वो कांग्रेस संगठन का फैसला है. सरकार का फैसला तब माना जाएगा जब विधेयक आएगा और हम पूरा समर्थन देकर के तेलंगाना के बिल को पास कराएंगे ताकि तेलंगाना का जो बहुत पुराना संघर्ष है वो साकार हो सके और तेलंगाना बन सके. ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரையில் நடக்கவுள்ள மழைக்கால கூட்டத்தொடரில் அண்மையில் அவசர சட்டமாக பிரகடனம் செய்யப்பட்ட உணவு பாதுகாப்பு மசோதா, நிலம் கையகப்படுத்துதல் மசோதா உள்ளிட்ட 64 மசோதாக்கள் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன.